ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்பவே விசித்திரமானதாக இருக்கும். அவங்கள புரிஞ்சுக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க. சில நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில நேரம் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்களோட மனசு அப்படிங்கிறது எப்பொழுதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பல தடவை யோசிச்சிருப்பீங்க, நான் நினச்சது ஏன் நடக்கலை, நான் ஆசைப்பட்டதே வாழ்க்கை ஏன் தள்ளி போயிட்டே இருக்குது, என்னோடய முடிவுகள் எல்லாமே ஏன் சரியாக வேலை செய்யலை. இதுக்கான பதில் என்னென்னு தெரியுமா? மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாதையில் போகாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எடுத்த முடிவு நாளைக்கு மாறி இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி நம்பின மனிதர் நாளைக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. இதனால தான் நீங்கள் நினச்சது நடக்காமல் போயிட்டு இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தொடங்குவாங்க, ஆனால் அதை முழுசாக முடிக்காமல் வேறு விஷயத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் சில கனவுகள் அப்படிங்கிறது பாதியிலேயே நின்று போயிருந்திருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் தோல்வி கிடையாது, அது உங்கள் மனசை இன்னுமே சரியான பாதையில் தேடிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஒரே மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு பொருந்தாது. அதனால தான் சில விஷயங்கள்லாம் நடக்காமல் போயிருக்கும். நீங்கள் தவறான பாதையில் போகாதீங்க அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை உங்களை திருப்பி வைக்கும். நீங்கள் தவறான மனிதர்களை பிடிச்சிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சில உறவுகள் எல்லாமே முடிந்தும் போயிருக்கும். நீங்கள் சரியான நேரத்துக்கு முன்னாடி வெற்றி அடையாதீங்க அப்படிங்கிறதுக்காக சில வாய்ப்புகள் எல்லாமே தள்ளி போயிருக்கும். இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப உண்மை அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவங்க மனசு ரொம்பவே வேகமாக மாறும். ஒரு நாளில் ஒரு முடிவு, அடுத்த நாளில் வேறு முடிவு. இதனால தான் அவங்க ஆரம்பித்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பாதியிலே நின்று போயிருக்கும். நீங்கள் ஒரு வேலை தொடங்குவீங்க, ஆனால் சில நாட்களில் சலிப்பு வந்துடும். நீங்கள் ஒரு மனிதரை நம்புவீங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சந்தேகம் வந்துடும். நீங்கள் ஒரு கனவு வைப்பீங்க, ஆனால் நடுவில் அது மாறிடும். இதனால தான் நீங்கள் நினச்சது நடக்காமல் போயிருந்திருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. நீங்கள் ஒரே இடத்துல நிற்க மாட்டீங்க, நீங்கள் எப்பொழுதுமே முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் மாதிரி, அதில் நிறைய திருப்பங்கள் எல்லாமே இருக்கும். அந்த திருப்பங்கள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை ரொம்பவே சலிப்பாக இருக்கும். நீங்கள் தோல்வி அடைஞ்சதும் கிடையாது, நீங்கள் வழி மாறி இருக்கீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை சரியான இடத்துல கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் என்னன்னு தெரியுமா? அவங்க மாற்றமாக இருக்கிறது தான். அவங்க எதுக்குமே அடிமையாக மாட்டாங்க, ஒரே இடத்துல நிற்கவும் மாட்டாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை ரொம்பவே மெதுவாக நல்லதுக்கு மாறும். நீங்கள் உங்களுக்கான நேரம் வரும், அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே ரொம்பவே சரியாக இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியாக இருக்கும். நீங்கள் சேரும் மனிதர்கள் சரியானவர்களாக இருப்பாங்க. அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாகவும் இருக்க போகுது. மிதுன ராசிக்காரங்க ஆரம்பத்தில் சிதறிய வாழ்க்கை எல்லாமே வாழ்ந்தாலும் பின்னாடி மிகவும் அமைதியான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் நீங்கள் தவறான பாதையில் போகாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை தள்ளி போனதுக்கு காரணம் உங்களுக்கு இன்னுமே நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தாமதம் இருக்கும், மாற்றம் இருக்கும், ஆனால் இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மனசை ஒரே இடத்துல நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடைய முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பத்தில் தான் இருக்குது. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இனிமேல் தான் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே அதிகமாக யோசிப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே ஆழமாக யோசிப்பீங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை பற்றி இரவு முழுக்க யோசிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னா, என்னோடய வாழ்க்கை சரியாக போகுதா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே எப்பொழுதுமே அவங்களோட மனசில் ஓடிட்டே இருக்கக்கூடியது தான். இதனால தான் சில நேரம் அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது களைஞ்சு போயிருக்கும். மற்றவங்க சுலபமாக மறந்த விஷயங்களை கூட மிதுன ராசிக்காரங்க மனசில் வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த யோசனை தான் அவங்கள புத்திசாலிகளாக மாற்றும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பின்னாடி சரியாகவும் இருக்கும். அதனால தான் வாழ்க்கை அவங்கள மெதுவாக பெரிய நிலைக்கு கொண்டு போகும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் நீங்கள் இன்னுமே சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடம். அவங்க யாரையுமே எளிதாக நம்பிடுவாங்க. சிரிச்சா நண்பன், பேசினா உறவு, அன்பாக இருந்தால் மனசுக்குள்ளே இடம். ஆனால் வாழ்க்கை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்னென்னா, எல்லாரையுமே நம்பக்கூடாது. சில நேரம் கழித்து தான் வருவாங்க, சிலர் தேவைக்காக வருவாங்க, சிலர் மனசை காயப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க.
இதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நேரத்துக்கு அப்புறம் அமைதியாகவே மாறிடுவாங்க. முன்னாடி அமைதியாக பேசினவங்க பின்னாடி அமைதியாக இருப்பாங்க. முன்னாடி எல்லாத்தையுமே நம்பினவங்க பின்னாடி யாரையுமே எளிதாக நம்பவே மாட்டாங்க. இந்த மாற்றம் தான் அவங்களுடைய பாதுகாப்பாக வச்சுருக்க போகுது. நீங்கள் நினச்ச உறவுகள் எல்லாமே நடக்காமல் போனதுக்கு உங்களுடைய மனசை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கணும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் வேலை மற்றும் பணம் அப்படிங்கிறது மெதுவாக வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் வேலை நிலை இல்லாமல் இருக்கும். பணம் சேமிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிலைப்படும். ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல வருமானம் வரும், பொதுவான ஒரு சேமிப்பு ஆரம்பமாகும். அப்புறம் மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவே புத்திசாலியும் கூட. அவங்க எந்த வேலையுமே ஈஸியாக கற்றுக்குவாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல நிலை கண்டிப்பாக வரும். நீங்கள் இப்போ சந்திக்கிற கஷ்டம் எல்லாமே நாளைக்கு உங்களுடைய வெற்றிக்கான ஒரு அடித்தளம் தான். வாழ்க்கையினுடைய உண்மையான திருப்புமுனையும் கூட தான். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வரும். அந்த நேரத்தில் அவங்க மனசுங்கிறது அமைதியாகும். அவங்களுடைய யோசனை ரொம்பவே தெளிவாகும். அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான பாதைக்கு போகும். அந்த நாளில் இருந்து அவங்க வாழ்க்கை ரொம்பவே மெதுவாக உயர ஆரம்பிக்கும். முன்னாடி கிடைக்காத வாய்ப்புகள் அந்த நாட்களில் கிடைக்க ஆரம்பிக்கும். முன்னாடி கிடைக்காத மரியாதை எல்லாமே அந்த நாட்களில் கிடைக்கும். முன்னாடி இல்லாத சந்தோஷம் எல்லாமே அந்த நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மனசை நம்பி முன்னாடி போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை இன்னுமே நல்லதுக்கு மாறப்போகுது. உங்கள் கனவுகள் அப்படிங்கிறது இன்னும் நிறைவேற போகுது. உங்கள் நேரம் அப்படிங்கிறது இன்னும் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சில சோதனைகள் எல்லாமே வெளியில் தெரியாது. அது அவங்களுடைய மனசுக்குள்ளேயே தான் நடக்கும். வெளியில் பார்த்தா சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய கவலைகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க, மனசில் வச்சுட்டே அமைதியாக இருப்பாங்க. சில நேரம் குடும்பத்துக்காகவே எல்லா கஷ்டங்களையும் அவங்களே தாங்கிப்பாங்க. சில நேரம் நண்பர்களுக்காக தாங்குவாங்க. சில நேரம் பார்க்கும் பொழுது வாழ்க்கைக்காக தாங்கிக்குவாங்க. இதனால தான் அவங்களுடைய மனசு சில நேரம் களைஞ்சு போயிருக்கும். ஆனால் இந்த சோதனை அப்படிங்கிறது அவங்கள ரொம்பவே பலமாக்கும். மிதுன ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அவங்களுடைய ஒரு உண்மையான பலமாக இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்தது காரணம் உங்கள் மனசு இன்னும் பலமாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நண்பர்கள் எல்லாமே ஒரு முக்கிய பங்கு வகிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நண்பர்களை ரொம்பவே மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நண்பர்களுக்காக எதுவுமே செய்ய தயாராக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கும். எல்லா நண்பர்களுக்குமே உண்மையான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. சிலர் சந்தோஷ நேரத்தில் மட்டுமே வருவாங்க, சிலர் தேவைக்காக மட்டுமே வருவாங்க, சிலர் நேரம் கழித்து வருவாங்க. இதனால தான் மிதுன ராசிக்காரங்க ஒரு நேரத்துக்கு அப்புறம் நண்பர்களை தேர்வு பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாளில் இருந்து அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதியாகும். நீங்கள் நினச்ச நண்பர்களை விட்டுட்டு போனது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே உணர்ச்சியானதாக இருக்கும். அவங்க ஒருத்தவங்களை காதலிச்சாங்க அப்படின்னா முழு மனசோட காதலிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. அந்த மனிதரை வாழ்நாள் முழுக்க நினச்சிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்க. என்னதான் பிரிஞ்சு போனாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் அவங்களுக்கான இடம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் வெறுத்துட்டேன்னு வெளியில் சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு பாசம் அப்படிங்கிறது அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்க. ஆனால் வாழ்க்கைங்கிறது சில நேரம் அவங்களுக்கு கஷ்டமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பின மனிதர்கள் எல்லாமே விட்டுட்டு போயிருப்பாங்க. நினைச்ச உறவு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். கனவு வாழ்க்கை அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கும். அந்த நேரம்தான் அவங்களுடைய மனசு உடைச்சு போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்துக்கு அப்புறம் அவர்கள் உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. என்னை விட்டுட்டு போனவங்க எனக்கு சரியானவங்க இல்லை, என்னை புரிஞ்சுக்காதவங்க எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்ச காதல் நடக்காமல் இருந்ததுக்கு உங்கள் மனசை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் பின்னாடி கண்டிப்பாக மிகவும் தெளிவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் ரொம்பவே அமைதி இருக்கும், நிலையான வேலை இருக்கும், நல்ல உறவு இருக்கும், சந்தோஷமான குடும்பங்களும் இருக்கும். முன்னாடி நடந்த கஷ்டம் எல்லாமே ஒரு அனுபவம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். முன்னாடி வந்த கண்ணீர் எல்லாமே ஒரு நினைவாக மாறும். முன்னாடி வந்த
தோல்வி எல்லாமே ஒரு வெற்றியாக மாறும். இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு எதிர்காலம்னு சொல்லலாம். நீங்கள் மனசு உடையாதீங்க. உங்கள் வாழ்க்கை இன்னுமே நல்லதுக்கு மாறப்போகுது. உங்கள் நேரம் அப்படிங்கிறது இன்னும் வரப்போகுது. உங்கள் வெற்றி அப்படிங்கிறது இன்னும் கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.